சற்றுமுன் வெளியான தகவல். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட வாய்ப்பு குறைவு என்ற நிலை ஏற்பட்டு உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் 20ஆம் தேதி வெளியாகும். மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக தமிழக அரசு எடுத்த முடிவு மக்களிடையே எதிர்ப்பை சம்பாதித்து வருகிறது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாம். பொங்கல் பரிசு தொடர்பான முக்கியமான அறிவிப்பை தமிழக வெளியிட்டுள்ளது. அதன்படி பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பில் தெரிவித்து உள்ளது. தமிழ்நாடு அரசு அறிவிப்பில் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இயற்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தமாக 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் என்று அறிவித்து உள்ளன. பொதுவாக பொங்கலுக்கு 21 பொருட்கள் வழங்கப்படும். அதேபோல் ரூபாய் 1000 வழங்கப்படும். ஆனால் நிதி நிலவரங்களை காரணம் காட்டி இந்த முறை தமிழக அரசு ரூபாய் 1000 பணம் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக பயன்படுத்த போகிறது. ஆகவே ஊரக உள்ளாட்சி தேர்தல் நெருங்குகிறது. இந்த தேர்தலில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்தலாம். மக்களிடையே இது எதிர்ப்பை சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம். ஆனால் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட வாய்ப்பு குறைவு என்ற நிலை ஏற்பட்டு உள்ளது. அதாவது விமர்சனங்கள் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 அறிவிப்பார். சட்டசபை கூட்ட தொடரிலேயே இதை பற்றி அறிவிப்பார் என்று தகவல் வந்தன. ஆனால் தற்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதால் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட வாய்ப்பு குறைவு என்ற நிலை ஏற்பட்டு உள்ளது. அப்படியே அறிவித்தாலும் ஈரோட்டிற்கு பரிசு அறிவிக்கப்படாமல் போகலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகை இந்த முறை குறைக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் ரொக்கம் ரூபாய் 1000 வழங்கப்படவில்லை. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்து உள்ளது. ஆனால் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இதனால் நிதி நெருக்கடி அதிகம் உள்ளது. இதை சமாளிக்கவே தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கலுக்கு ரொக்க பரிசு கொடுக்காமல் போனது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.